ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते எல்லாரும் हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. வேதமளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதிலே आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. 1 யோவான் पहला यूहन्ना 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 25 சொல்லப்பட்டிருக்குது. 25 में कहा गया है நித்திய ஜீவனை அளிப்பன் என்பதே அவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். अनंत जीवन दूंगा वो उसकी प्रतिज्ञा है. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? उसने हमसे क्या प्रतिज्ञा किया है? நித்திய ஜீவனை அளிப்பேன். अनंत जीवन को दूंगा. எப்படி அருமையான வார்த்தை. कितना अच्छा वचन है. நம்முடைய ஆண்டவர் हमारा परमेश्वर நித்தியமாக ஜீவனோடு இருக்கிறார். अनंत अनंत तक वो जीवित है. நித்தியமாக இருக்கிறவராய் இருக்கிறார். वो अनंत अनंत रहता है. அவர் சொல்லுகிறார், वो कहते हैं நித்திய ஜீவனை உனக்கு நான் அளிப்பேன். एक अनंत जीवन को मैं तुम्हें दूंगा. ஆமென். आमेन. இது யாரும் கொடுக்காத ஒரு ஆசீர்வாதம். किसको भी नहीं मिल सकता ये आशीष है. யாரும் கொடுக்காத ஒரு வாக்குத்தத்தம். किसी को न दिया गया एक प्रतिज्ञा है. சொல்லுதாரு, वो कहते हैं நித்திய ஜீவனை அளிப்பேன். मैं अनंत जीवन को दूंगा. நித்திய ஜீவன் அப்படினு சொன்னா अनंत जीवन यानी ரட்சிக்கப்பட்டு उद्धार पाकर ஞானஸ்நானம் எடுத்து बपतिस्मा लेकर ஆண்டவருக்காக மரித்து परमेश्वर के लिए मृत्यु पाकर ஆண்டவருக்காக ஜீவித்து उसके लिए जीकर ஆண்டவருக்காக மரித்து उसके लिए मरकर வாழ்க்கை முழுவதுமாக अपने जीवन भर அவரை சார்ந்து இருந்து उसके सहारा लेकर रहकर ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது यीशु मसीह आते समय அவருக்குள்ளாக மரித்தவர்களை उसके अंदर जो मृत्यु पाए उन्हें தம்மண்டைக்குள்ளாக கொண்டு போய் अपने और लेकर அநாதி காலமாக अनंत जीवन तक நித்திய காலமாக नित्य जीवन அங்க तक ஒரு வாழ்க்கை வாழும்படியாக एक जीवन जीने के लिए செய்வது தான் நித்திய ஜீவன். वो करना ही अनंत जीवन அங்க है. கண்ணீர் இல்ல, वहाँ पर आंसू அங்க नहीं, கஷ்டம் இல்ல, कष्ट नहीं, அங்க பாடு இல்ல, तकलीफ அங்க नहीं, பசி இல்ல. वहाँ पर भूख அந்த नहीं. நித்திய ஜீவனை वो उस नित्य अनंत जीवन உங்களுக்கு को அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். वो आपको देगा करके அந்த कहता நித்திய है. ஜீவனை பெறும்படியாக उस தான் अनंत जीवन को पाने के இவ்வளவு लिए பிரயாசப்படுகிறோம், इतने प्रयास उठाते இவ்வளவு हैं, கர்த்தருக்காக செய்கிறோம். इतने कार्य அப்ப करते हैं. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு वो கொடுத்திருக்கிறார். अनंत जीवन दूंगा करके कहता है. ரட்சிக்கப்படுங்கள், उद्धार पाइए, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், यीशु को अपनाइए, ஞானஸ்நானம் எடுங்கள். बपतिस्मा लीजिए. நிச்சயமாக निश्चय ही அந்த வாழ்வை उस जीवन को கர்த்தர் தரும்படியாக परमेश्वर देने இந்த के வாக்கு लिए கொடுத்திருக்கிறார். वो प्रतिज्ञा दिया है. நிச்சயமாக தருவார். निश्चय देगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष நாம் करे. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते பிள்ளைகளுக்கு हैं. உமக்கு ஸ்தோத்திரம். आपके बच्चों के लिए உம்முடைய धन्यवाद. கிருபையினால எங்களை ரட்சித்து இருக்கிறீங்க. आपके अनुग्रह से हमें उद्धार நன்றி पाए हैं. செலுத்துகிறோம். इसे धन्यवाद करते हैं. நித்திய ஜீவனை நோக்கி நாங்கள் ஓடத்தக்கதாக, अनंत जीवन की ओर दौड़ने के அதை लिए யோசித்து நாங்கள் இந்த பூமியில வாழத்தக்க उसे विचार करके जीने के கிருபை लिए தாரும். अनुग्रह कीजिए. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். प्रतिज्ञा पूरा कीजिए. அப்படியே செய்யும். वैसे ही कीजिए. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென். आमेन.